الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والبدن جعلنا لكم من شعائر الله صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم ما أنفقت الورق أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சங்கையான இந்த பெருநாளிலே தக்கப்பல் அல்லாஹ் மின்னா மின்கும், உங்களிலிருந்து நம்மையும் நம்மிலிருந்து உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொள்ளுவானாக என்ற நல்ல துவாவோடு பெருநாளுடைய நிகழ்வாக சில நிமிடங்கள் தங்களுக்கு முன்னால் தியாகத்தை முன்வைத்து ஞாபகம் ஓட்டுவதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருநாள் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்திலே 2 பெருநாள் உகந்ததாக கட்டமைக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெருநாள் ஈதுல் ஃபித்ர், மற்றொன்று ஈதுல் அல்ஹா. இரண்டும் தியாகத்தை முன்வைத்து நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஈதுல் ஃபித்ர் என்பது நோன்பை வைத்து நமக்கு தியாகம் என்ற அடிப்படையிலே கொடுக்கப்பட்டது. ஈதுல் அல்ஹா என்பது குர்பானி போன்ற தியாகத்தை முன்வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெருநாளை கொடுத்திருக்கின்றார். ஒரு குடும்பம் இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு குடும்பத்திலே தியாகம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை வலியுறுத்துவதற்காக வேண்டிதான் பெருமக்களை இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள். ஈமான் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இஸ்லாமியர்களுடைய பண்பு, அவருடைய அடிப்படை கொள்கை, அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன என்பதை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை வைத்து இந்த பெருநாள் நமக்கு ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, ஒரு குடும்பம் இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக வேண்டி தியாகம் செய்வார். வெளிநாடுகளிலே அல்லது பிற தேசங்களிலே தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி வியாபாரங்கள் தொழில்கள் செய்து குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தியாகம் செய்வார். ஒரு பிள்ளை இருக்கின்றார் என்று சொன்னால் தன் தாய் தகப்பனை கவனிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தியாகம் செய்வார். ஒரு மனைவி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் தன் கணவனை பாதுகாக்க வேண்டும், தன் பிள்ளையை நல்லொழுக்கத்துடன் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே பாதுகாப்பார்கள். ஆனால் ஒரு குடும்பத்திலே ஒன்று சேர 3 நபர்களும் தியாகம் செய்ய முடியுமா? அல்லது மார்க்க அடிப்படையிலே, அதுவும் இன்றைய நவீன காலகட்டத்திலே தியாகம் செய்ய முடியுமா என்பதை உற்று நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, இன்றைய நவீன காலகட்டத்திலே இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், தியாகம் என்பது மார்க்க அடிப்படையிலே அது இயலாமல் காணாமல் போய்கொண்டு இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். தியாகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஈதுல் அல்ஹாவுடைய ஒவ்வொரு வருட பெருநாளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தியாகத்தை முன்னோடிகள் யார் என்பதை வழிகாட்டியாக இந்த மக்களுக்கு ஞாபகம் செய்ய சொல்கின்றார். ஒரு குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பால் நடந்த கதையல்ல, கற்பனை அல்ல, ஒரு சம்பவத்தை முன்னோக்கி குர்ஆன் கியாமத் நாள் வரையிலும் பட்டியலிட்டு ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருக்கின்றது. எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால் ஒரு கணவன் அல்ல, ஒரு தகப்பன் அல்ல, ஒரு பிள்ளை அல்ல, ஒரு தாய் அல்ல, ஒரு மனைவி அல்ல, தகப்பனும் கணவனும் பிள்ளையும் மனைவியும் தாயும் ஒன்று சேர இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ததை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் நல்ல அழுத்தமாகவும் சத்தியமிட்டும் பெருமக்களை குறிப்பிட்டு காட்டுகின்றன. உண்மையிலேயே மூமின்களாக சமுதாயத்தின் அக்கறை உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அத்தியாயத்தை நீங்கள் திரும்ப படித்து பாருங்கள், திருப்பி பாருங்கள். தியாகம் என்று சொன்னால் இஸ்லாமியனாக நீ பெயர் அளவிலே நீ வாழ வேண்டாம். அது பிள்ளையாக இருக்கட்டும், வாலிப பருவமாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், வெறுமனே நீங்கள் தீனுடைய அடிப்படை இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால்
அதிலே எந்த விதமான பிரயோஜனத்தையும் நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்பதாக அல் குர்ஆன் பெருமக்களை அழுத்தமாக சொல்லி காட்டுகின்றது. உண்மையிலேயே நடந்த விடயம் அல்ல, ஒரு கனவின் மூலமாக தியாகம் செய்த ஒரு குடும்பம் என்பதையும் பெருமக்களே அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. ஒரு மனிதர் 84 ஆண்டுகளாக குழந்தை இல்லை, ஒரு பெண்மணிக்கு 70 வயதை அடைந்தும் பிள்ளை இல்லை, உலகமெல்லாம் மலடு என்பதாக நவுதுபில்லா சொல்லக்கூடிய ஒரு கால சூழ்நிலையிலே எனக்கு பிள்ளை பிறக்கும் என்பதாக தவமிருந்து பெற்ற ஒரு குழந்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக அல்ல, ஒரு கனவிலே காட்டுகின்றான். பலம்மா பலமா சாய, எப்பொழுது அந்த பிள்ளை நடமாடக்கூடிய வயதை அடைந்ததோ அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒரு கட்டளையை பிறப்பித்தோம். பலம்மா பலமா சாய கால யா புனைய இன்னி அராஃபில் மனாமி, நடமாடக்கூடிய வயதை அடைந்த பொழுது நாம் அந்த பிள்ளையிடம் சொன்னோம். குர்ஆன் சொல்லுகின்றது, தகப்பன் சொன்னாராம், பலம்ம காலையா புனைய, என்னுடைய பெத்த பிள்ளையே, இன்னி அராஃபில் மனாமி, நான் தூக்கத்திலே ஒரு கனவு ஒன்றை கண்டேன். இன்னி அரானி ஃபில் மனாமி, நான் ஒரு கனவு ஒன்றை கண்டேன். காலையா அபதி ஃஅல் மா துமுர், அல்லாஹ் சொல்வான், ஃபன்துர் மாதா தரா, என்னுடைய கனவை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் என்பதாக சுய அறிவு கூட சிந்திக்க வழியில்லாத ஒரு பிள்ளையிடம் ஒரு தகப்பன் தான் கண்ட கனவை குர்ஆன் பட்டியலிட்டு காட்டுகின்றது. பெருமக்களே, 1400 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை இந்த சமுதாயத்திற்கு கியாமத்து வரையிலும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்கின்றார். ஒரு உண்மையான மூமின் என்பவர், ஒரு உண்மையான முஸ்லிம் என்பவர் எவ்வளவு மார்க்கத்தின் அடிப்படையிலே தியாகம் செய்ய வேண்டும், வெறுமனே நாம் சொல்லிவிடக் கூடாது. தியாகம் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் எங்களால் செய்துவிட முடியாது, இப்படி யாரும் செய்ய முடியுமா, செய்திருப்பார்களா என்பதை நீங்கள் கேட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்திலே நாம் இந்த சம்பவத்தை பட்டியலிட்டு காட்டுகின்றோம் என்பதாக அல் குர்ஆன் அழுத்தமாக பெருமக்களை சொல்கின்றது. எந்த சிந்தனை சக்தியும் இல்லாத பிள்ளையிடம் அந்த தகப்பன் சொல்கின்றார், ஃபன்துர் மாதா தரா, நீங்கள் என்னுடைய கனவை பற்றி என்ன நினைக்கின்றாய் என்பதாக சொல்லும் பொழுது அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கின்றது. ஆல, அந்த பிள்ளை பேசியது, யா அபதி ஃஅல் மா துமுர், வாப்பா நீங்கள் என்ன கனவை கண்டீர்களோ அந்த கனவை நீங்கள் எண்ணின் மூலமாக ஏவுங்கள். என்ன கனவும் சொல்லல, என்ன கனவும் சொல்லல பெரியமக்களே. ஆனால் அந்த தகப்பன் சொல்கின்றார், எப்படிப்பட்ட கனவு என்பதாக உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, சொல்லுங்கள் தந்தையே, எப்படிப்பட்ட கனவாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கண்ட கனவை மாத்துவோர் நீங்கள் செயலாற்றுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது, பிள்ளையே, என்ன பெத்த பிள்ளையே, நான் அருமையாக பல ஆண்டு காலங்கள் தவமிருந்து பெத்த பிள்ளையே, நான் உன்னை அறுப்பது போன்று கனவு கண்டேன் என்பதாக அந்த தகப்பன் சொல்கின்றார். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ், என்னை நீங்கள் கனவு கண்டதை போன்று நீங்கள் செயலாட்டுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை மறுமையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக எந்த ஒரு தடகாத்திரமும் இல்லாத பிள்ளை அன்று சொன்ன வரலாறை பெருமக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான் என்று சொன்னால், இன்றைய வாலிப பருவத்தை, இன்றைய நம் இளம் தலைமுறைகளை எப்படி ஒரு தகப்பன் வார்த்து எடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் பல கோணங்களில் பல வரலாறுகளை வைத்து பெருமக்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. பலம்மா அஸ்லமா வ தவல்லஹுல் ஜபீன், பெருமக்களை, ஒரு பக்கம் தகப்பனுடைய பாசம் இருந்தது என்று சொன்னால் தாயுடைய பாசம் எப்படி இருக்கும் சிந்தனை செய்து பாருங்கள். அதனால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் இல்லாமல் பிள்ளை பிறப்பது அரிது, பிறக்க முடியாது. தாயினுடைய பாசம் என்பது எவ்வளவு உயர்ந்தது அந்தஸ்திலே உள்ளது என்பதை எல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இல்லை. தாய் இல்லாத பிள்ளை இல்லை, தாய் இல்லாத உருவம் இல்லை. பெருமக்களே, அந்த தாயினுடைய பாசம் எப்படி இருக்க வேண்டும். தகப்பன் ஒரு கனவை காணுகின்றான், கணவன் ஒரு கனவை காணுகின்றார், பிள்ளையை அறுக்க வேண்டும் என்பதாக பிள்ளையிடம் சொல்கின்றார், பிள்ளை ஒற்றுக்கொள்கின்றது. ஆனால் எந்த தாயினுடைய சிந்தனையிலேயாவது என் பிள்ளையை நீங்கள் அறுத்து விடுங்கள் என்பதாக உலக வரலாற்றிலே பெருமக்களே குர்ஆன் உலகத்தினுடைய அனைத்து சமுதாய மக்களுக்கும் சேலஞ்ச் விடுகின்றது, உலக மக்களுக்கு சேலஞ்ச் விடுகின்றது அல் குர்ஆன். உலகத்திலே இப்படி ஒரு வார்த்தை ஜாலங்களை உலகத்திலே நீங்கள் கண்டிருக்க முடியுமா? எந்த ஒரு தாயாவது பெருமக்களே, எந்த ஒரு மனைவியாவது நீங்கள் கண்ட கனவை நம்முடைய பிள்ளையை அறுத்து விடுங்கள் என்பதாக சொன்ன வார்த்தையை இந்த உலகம் கண்டிருக்குமா? சிந்தனை செய்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இதுதான் தியாகம். என்ன இஸ்லாமியனாக இருந்து கொண்டிருக்கின்றோம், என்ன சமுதாயமாக இருக்கின்றீர்கள், ஈமான் என்றால் என்ன, அடிப்படை கொள்கை என்ன என்பதை ஒவ்வொரு தாயும் விளங்க வேண்டும், ஒவ்வொரு தகப்பனும் விளங்க வேண்டும், ஒவ்வொரு பிள்ளையும் விளங்க வேண்டும் என்ற
என்ற நோக்கத்திலே ஒவ்வொரு பெருநாளும் இந்த தியாகத்தை நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், என் பிள்ளையை நான் குப்புற படுக்க வைத்தேன். என் பிள்ளையை ஏன் தெரியுமா நிமித்தி படுக்க வைத்தும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நேரத்திலே தவம் இருந்த பெற்ற பிள்ளை 90 வருடங்கள் 84 வருடங்களுக்கு பின்பால் பெற்ற பிள்ளையினுடைய இரக்கம் என் உள்ளத்திலே வந்துவிடும் என்ற நோக்கத்திலே நான் என் பிள்ளையை குப்புற படுக்க வைத்து விட்டேன். அந்த பிள்ளையை பேசியதாக குர்ஆன் சொல்லுகின்றது, வாப்பா என்னை நிமித்து படுக்க வைத்து விடாதீர்கள். ஏன் என்று சொன்னால், மா துமுர், நீங்கள் கண்ட கனவு பொய்யாகிவிட போகும், நீங்கள் இரக்கம் வந்துவிடும் உங்களுக்கு. எனவே குப்புற படுக்க வைத்து என்னை அறுத்து விடுங்கள் என்பதாக சொன்ன வரலாறை பெருமக்களை குர்ஆன் பதிவு செய்கின்றது. அல்லாஹ் அக்பர். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இவ்வளவு பெரிய தியாகத்தில் ஒரு மனிதர் உலகத்திலே இருப்பாரா என்ற நோக்கத்திலே நாம் கட்டளையிட்டோம். வனாதைனா ஐயா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே நிறுத்துங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார், நிறுத்துங்கள். 37வது சூராவிலே நீங்கள் 101 இருந்து நீங்கள் இந்த அத்தியாயத்தை எடுத்து பார்க்கலாம். நீங்கள் உண்மை உரைத்து விட்டீர்கள், எனக்கு இவ்வளவு பெரிய தியாகம் செய்வீர்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். இப்ராஹிமே நீங்கள் நிறுத்துங்கள். நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீண்ட சம்பவம். இன்னஹாதாலகுல் பலாகுல் முபீன், இது சரியான சோதனை அல்ல, வெறும் சோதனை என்று அல்லாஹ் சொல்லல. இங்க பாருங்க, இன்னஹாதாலகுல் பலாகுல் முபீன், இந்த அந்த இடத்துல இன்ன என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகின்றான். சத்தியமிட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றான். சத்தியமாக இன்னா ஹாதா லகுவ என்ற வார்த்தையும் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இது தெளிவான அத்தாட்சி என்பதாக சொல்லுகின்றான். தெளிவான சோதனை. வெறுமனே நீங்கள் கிதாபை பார்த்துவிட்டு குர்ஆனை பார்த்துவிட்டு ஏதோ கட்டுக்கதைகள் என்பதாக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. சாதாரண தியாகம் என்பதாக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. உலக மக்களுக்கு, உலகத்திலே தோன்றக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் இது சரியான தெளிவான ஒரு சோதனை என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. அதை சொல்லிட்டு அல்லாஹ் விடல, பதையினாக பிதுபின் அலீம், அதற்கு பின்னால் அவருக்கு உண்மையான நற்கூலியை நாம் வழங்கினோம் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் கடைசி ஆயத்திலே நமக்கு உபதேசம் செய்கின்றான். பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு அத்தாட்சியாக நாம் விட்டு வைக்கின்றோம் என்பதாக குர்ஆன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி முடிவுக்கு வருகின்றது. பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஈமான் என்ற அடிப்படை கொள்கையிலே வாழக்கூடிய நாம், இஸ்லாம் என்ற அடிப்படை பெயரளவிலே வாழக்கூடிய நாம், என்னுடைய மனைவிடத்தில் எவ்வளவு தீன் இருக்கின்றது, என் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு தீனை உருவாக்குகின்றோம், என் வாலிபரிடத்தில் எவ்வளவு தீன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இருக்கின்றது, என் தகப்பனிடத்திலே என் கணவன்மார்களிடத்திலே என்ன தீனுடைய அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முன்னோருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகின்றோம். முன்னோர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எங்களுக்கு உரித்தானது என்பதாக சொல்லக்கூடிய நாம் நம்முடைய பார்வையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழில், உத்தியோகங்கள், கல்வி ஸ்தலங்களிலே என்ன தீனை கொண்டு வருகின்றோம் என்பதைத்தான் இந்த ஈதுல் அல்ஹா உங்களுக்கு அத்தாட்சியாக கொடுத்திருக்கின்றது. வெறுமனே ஆடை அறுப்பதை கொண்டோ, மாடை நாம் என்ன செய்கிறோம், மாடு ஒட்டகத்தை நாம் பலியிடுவதை கொண்டோ, பெருமக்களை தியாகம் செய்வதை கொண்டோ இது தியாகம் அல்ல. அல்லாஹ் சொல்லுவான் மற்றொரு இடத்திலே, லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்கள் இரத்தத்தை பழி சுமத்துவதால் உங்களுக்கு இரத்தமோ, லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த மாமிசம் இருக்கின்றது, அதனுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. வலகி யனாலு தக்வா, உங்களுடைய தக்வாவை தான், உங்களுடைய பயபக்தியை தான், அல்லாஹ்வுடைய அச்சத்தை தான் நாம் இந்த குர்பானியை கொண்டு நாம் நோட்டமிடுகின்றோம் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. பெருமக்களே, ஏனென்று சொன்னால் இந்த தியாகம் என்பது எல்லோருடைய குடும்பங்களிலும் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த குடும்பம் ஜெயம் பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதனால தான் ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளிலே ஒவ்வொரு இடங்களிலும் இந்த சம்பவத்தை, குர்ஆனுடைய அத்தியாயத்தை நமக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்றன. யாரும் தெரியாதவர்கள் எல்லாம் அல்ல, எல்லோரும் அறிந்தவர்கள் தான். ஆனால் அறியக்கூடிய விஷயங்களை எப்படி எந்த அளவு பின்பற்றுகின்றோம் என்பதுதான் இன்றைக்கு சமுதாயத்திலே சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த அத்தியாயத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முறையிட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான், நாங்கள் தியாகம் செய்கின்றோம். யாரு சொன்ன வார்த்தை? சஹாபாக்கள். நாங்கள் அப்படியே தியாகம் செய்கின்றோம். ஆனால் இந்த இடத்திலே குர்பானி என்ற விஷயத்தை நீங்கள் பதிவு செய்கின்றீர்கள், தியாகம் செய்ய சொல்கின்றீர்கள். இந்த குர்பானியை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத்து தான், மஹாதியில் அலாஹி யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கால சுன்னத் அதிகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத். இந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமித்தார்கள். சஹாபாக்கள் சொன்னார்களா,
தியாகமெல்லாம் உண்மைதான். ஆனால் நாங்கள் பலியிடக்கூடிய அந்த குர்பானியை கொண்டு எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்பதாக சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இந்த தியாகத்தை முன்வைத்து நான் வரக்கூடிய காலங்களில் என் பிராணியின் மூலமாக என்னுடைய தீனை உயர்த்தி கொள்வேன், என் தக்வாவை உயர்த்தி கொள்வோம் என்ற நோக்கத்தில் யார் பிராணியை அறுப்பாரோ கால பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமங்களில் இருக்கக்கூடிய முடி அளவு அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். பெருமக்களே, இந்த குர்பானியை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா அன்ஃபக்துல் வரகத்து ஃபி ஷையின், பெருநாளுடைய நாளிலே ஒரு மனிதர் செலவு செய்வதிலேயே உகந்த செலவு என்னவென்று சொன்னால் இந்த குர்பானிக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய செலவு தான் அவருக்கு நன்மையை பெற்றுத்தரும் பெருநாளிலே என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். எனவே தான் அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் மதீனா அஷரஃபில் அலாஹி, மதீனாவில் இருந்த 10 வருட காலங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த குர்பானியை தொடர்படியாக கொடுத்தார்கள் என்பதாக பெருமக்களே ஹதீஸ்களிலே நம்மால் காண முடிகின்றது. ஆக குர்பானி கொடுக்கக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பெருநாள் என்பது நமக்கு எதை ஞாபகம் ஊட்டுகின்றது என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையை கொள்கையை விட்டு நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள். எனவே ஒரு சமுதாயத்தின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதர் எப்படி தியாகம் செய்ய வேண்டும், ஒரு சமுதாயம் எப்படி தியாகம் செய்ய வேண்டும் என்பதை முன்வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனைவி, ஒரு கணவன், ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன், ஒரு பிள்ளை, ஒரு தாய், இந்த 3 நபர்கள் தான் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை முன்வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இந்த 3ம் சரியாக இருந்தால்தான் உம்மத் சரியாக இருக்கும். இந்த 3லே பிள்ளை சரியில்லை என்று சொன்னால் குடும்பம் சீர்கட்டுவிடும், சமுதாயம் சீர்கட்டுவிடும். குடும்பம் பிள்ளை நல்லாக இருக்கின்றார், தாய் சரியில்லை என்று சொன்னால் சமுதாயம் சீர்கட்டுவிடும், வீடும் சீர்கட்டுவிடும். தகப்பன் சரியாக இல்லை என்று சொன்னால் பெருமக்களே குடும்பமும் சீர்கட்டுவிடும், சமுதாயம் சீர்கட்டுவிடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவாக பதிய வைக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாளிலே எந்த கடமையை கட்டமைப்பு என்பதாக வணங்க வந்தோமோ, வணங்கிவிட்டு அடுத்த கடமைக்காக வேண்டி குர்பானிக்காக வேண்டி தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோமோ, இந்த குர்பானி என்பது வெறுமனே பலியிடுவதல்ல, நமக்கு நோக்கமல்ல. அல்லாஹ் சொல்வதை போன்று இந்த குர்ஆனின் மூலமாக நையனாலு தக்வா, எங்களிடத்திலே எங்களுடைய குடும்பத்திலே தக்வா வர வேண்டும் என்ற நோக்கத்திலே நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்ற கூற்றின்படி நாம் அதை அதன் பிரகாரம் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.